students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பாய்சான் ஈக்குவேஷனை ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தட் மூலமா எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணிக்கலாம். Solve del square u equal to -10 into x square plus y square plus 10 over the square mesh with sides x equal to 0, y equal to 0, x equal to 3, y equal to 3 with u equal to 0 and the boundary and mesh length is 1 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு ஒரு பாய்சான் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸோட லிமிட் வந்து 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒய்யோட லிமிட்டும் 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. யூவோட வேல்யூ 0 அண்ட் தி பவுண்ட்ரியில் எல்லா யூவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிமிட் 0லேருந்து 3 வரைக்கும் யூவோட வேல்யூ பவுண்ட்ரியில் 0வாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒய்யோட வேல்யூ 0லேருந்து 3 வரைக்குமே யூவோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெஷ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹச்சோட வேல்யூ 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குது, ஒய்யோட வேல்யூ 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. அதாவது 9 பாக்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் 9 பாக்ஸஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இங்கே 0, 1, 2, 3 வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் 0, 1, 2, 3 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நமக்கு என்ன கிவனில் கொடுத்துருந்தாங்க வேல்யூ 0 to 3 வரைக்குமே யூவோட வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஒய்யோட வேல்யூ 0 to 3 வரைக்குமே யூவோட வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதாவது இங்கே இருக்க இந்த பாயிண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, இந்த பாயிண்ட்டோட வேல்யூ 0, இந்த பாயிண்ட்டோட வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் இதோட பாயிண்ட்டோட வேல்யூ 0, இந்த பாயிண்ட்டோட வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டாங்க, இந்த பாயிண்ட்டோட வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்து 4 அன்னோன் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். U1, U2, U3, U4 அப்படிங்கிற 4 அன்னோன் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அதோட பொசிஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 0,0ஓட பாயிண்ட். ஓகேங்களா, இதோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0,0th பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுகிறேன் 1,0 பொசிஷனில் இருக்குது இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,0ங்கிற பொசிஷனில் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து 3,0 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. அதுவே வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 0,0 பொசிஷனில் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0,1 பொசிஷனில் இருக்குது. அதாவது இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0,2 பொசிஷனில் இருக்குது. இந்த பாயிண்ட் 0,3 பொசிஷனில் வந்து இருக்குது. இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் இப்போ இங்கே இருக்க பாயிண்டோட பொசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இங்கே இருக்க பாயிண்டோட பொசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்படின்னா இது 0,3 பொசிஷனில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா 1,3 பொசிஷனில் இருக்குது. அதாவது எக்ஸோட வேல்யூ இங்கே 1ஆக இருக்குது, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3ஆக இருக்குது. அப்போது 1,3 பொசிஷனில் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,3 பொசிஷனில் இருக்குது, இது 3,3 பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது 0,2 பொசிஷனில் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,2 பொசிஷனில் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,2 பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து 3,2 பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1,1 பொசிஷனில் இருக்குது, இது 2,1 பொசிஷனில் இருக்குது, 3,1 பொசிஷனில் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது U1, U2, U3, U4 அப்படிங்கிற இந்த 4 வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த U1ஓட வேல்யூ என்ன, U2ஓட வேல்யூ என்ன, U3 அண்ட் U4ஓட வேல்யூ என்ன மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ கிவனில் கொடுத்துருக்க இந்த பாய்சான் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த பாய்சான் ஈக்குவேஷன் f(x, y) நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா U1, U2, U3, U4 அப்படிங்கிற 4 மெஷ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட் டிஃபரன்ஸ் மெத்தடோட ஜென்ரல் ஃபார்முலா. Uij ஈக்குவல் டு 1/4 ஆஃப் ui - 1, j ப்ளஸ் ui + 1, j ப்ளஸ் ui, j - 1 ப்ளஸ் ui, j + 1 அப்படிங்கிற இந்த 4 டேர்ம்ஸ் வந்து இருக்குது. -h²/4 f(xi, y) நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங்லேயே வந்து இதான் f(x, y) நம்ம அஷ்யூம் பண்ணியிருந்தோம் இந்த ஈக்குவேஷனை. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனை f(x, y)ன்னு அஷ்யூம் பண்ணியிருந்தேன். f(xi, yi) அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸையும் ஒய்க்கு பதிலாக yjன்னு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீக்ரியேட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். எப்படி அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 டேர்ம் வந்து இருக்குது. ஸோ ரெண்டு டேர்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில் 4 இருக்குது. காமனாக 4 எடுத்துகிட்டு அந்த 4 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. இந்த பாசிட்டிவ் டேர்ம் இந்த சைடு கொண்டு போயிடுங்க, நெகட்டிவ் டேர்மை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்படி கொண்டு வந்து எழுதினீங்கன்னா நமக்கு ஒரு டேர்ம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி டேர்ம் கிடைச்சதுக்கு அப்புறமா
இப்போ வந்து எக்ஸ்ஐக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ஐக்கு பதிலாக ஐஹெச்னும் ஒய்ஜேக்கு பதிலாக ஜேஹெச்னும் நான் ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்க போகிறோம். கிவன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் லென்த்தோட வேல்யூ 1ன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் மூலயமா நம்ம ஹச்சோட வேல்யூ 1ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால 1² எஃப் ஆஃப் எக்ஸ்ஐக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஐஹெச்னும் ஒய்ஜேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேஹெச்னும் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ கிவனில் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐக்கு பதிலாக வந்து எக்ஸ்ஐ ஒய்ஜேக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் எழுதியிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஐக்கு பதிலாக ஐஹெச் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். மீன் I² H² கிடைக்கும். இங்கே ஹச்சோட வேல்யூ 1ஆக இருக்கிறதுனால வெறும் I² J² + 10 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம U1 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் U1 அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதோட பொசிஷன் என்னவாக இருக்குன்னா 1,2 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐயா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். செகண்டில் இருக்கிறது ஜேவாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ ஐக்கு பதிலாக 1னும் ஜேக்கு பதிலாக 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்ச இந்த டேர்மில் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஐக்கு பதிலாக 1னும் ஜேக்கு பதிலாக 2னும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஐக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு போட்டிங்கன்னா 1 - 1 0ன்னு கிடைக்கும். ஜேக்கு பதிலாக 2 போட்டதுனால 0,2ன்னு கிடைக்கும். இங்கே ஐக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். ஜேக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2,2ன்னு கிடைக்கும். இங்கே வந்து ஐக்கு பதிலாக 1ன்னு ஜேக்கு பதிலாக 2ன்னு போட்டிங்கன்னா 1,2 - 1 அப்படிங்கிறது 1ன்னு கிடைக்கும். அப்போ 1,1ன்னு கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா J + 1ன்னு இருக்குது. ஐக்கு பதிலாக 1னா 1ன்னு கிடைக்கும். J + 1னா 2 அப்படின்னு இருக்குது. அப்போ 2 + 1 3. அப்போ 1,3ன்னு கிடைக்கும். -4 × U ஆஃப் I, Jன்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ 1,2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இங்கேயும் ஐக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 1னும் ஜேக்கு பதிலாக 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ சொன்ன மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பொசிஷன்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த பொசிஷனில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு U ஆஃப் 0,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா U ஆஃப் 0,2 அப்படிங்கிறது இந்த பொசிஷன். இந்த பொசிஷனோட பாயிண்ட் வந்து இந்த பொசிஷனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அதனால் அந்த வேல்யூ 0. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா U ஆஃப் 2,2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2,2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா U2 அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து இருக்குது. ஸோ அது ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். 1,1 பொசிஷனில் U3 வந்து கொடுத்துருக்காங்க. 1,2ல் U1 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டேர்ம் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்த மாதிரி எல்லா வேல்யூஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணால் எனக்கு இந்த மாதிரி டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த சைடு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா -150 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்க 4U1 மட்டும் வச்சுட்டு மித்த டேர்ம்ஸ்லாம் நான் அந்த சைடு வந்து கொண்டு போயிடுறேன். மைனஸால் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா மல்டிப்ளை பை மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டேர்ம் வந்து கிடைச்சிக்கோங்க. இந்த 4 இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைட் ஆகிடும். அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு U1க்கு. இது தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா U2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2,2. இதில் ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 2. ஓகேங்களா? ஐக்கு பதிலாக 2னும் ஜேக்கு பதிலாக 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனில் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடைக்கும். ஸோ கிடைச்சதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த 4U2 மட்டும் வச்சுக்கோங்க. மித்த டேர்ம்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 4 இந்த சைடு டிவைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி U3ஓட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1,1. ஸோ ஐக்கு பதிலாக 1னும் ஜேக்கு பதிலாக 1னும் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதோட வேல்யூஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த 4U3ஓட வேல்யூ மட்டும் வச்சுட்டு மித்த எல்லா டேர்ம்ஸும் அந்த சைடு கொண்டு போயிடணும். இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில் கொண்டு வந்துருங்க. மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா U3ஓட ஈக்குவேஷன் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதே மாதிரி இதே ப்ரொசீஜரில் U4 நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா U4ஓட ஈக்குவேஷனும் U1ஓட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. U1ம் U4ம் சேமாக இருக்குது. ஓகேங்களா? அதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லைன் எழுதியிருக்கோம். U1 U4 வந்து பார்த்திங்கன்னா சேமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேமாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம U2லையும் U3லையும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? எங்கே அப்படின்னா இங்கே U4க்கு பதிலாக நீங்கள் U1 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2U1 கிடைக்கும். இங்கே வந்து U4க்கு பதிலாக U1 அப்ளை பண்ணிங்கன்னா 2U1 கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம U2லையும் U3லையும் அப்ளை பண்ண போகிறோம். U4 வந்து பார்த்துட்டு ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஏன்னா ரெண்டு ஒரே வேல்யூங்கிறதுனால நம்ம ஒரே வேல்யூன்றதுனால U1 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா U4க்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ போட்டுக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா u1ஓட ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ u2ஓட ஈக்குவேஷனில் u4 இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா u1 அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, அப்ளை பண்ணிவிட்டு இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2u1 கிடைக்கும். ஸோ 2 வந்து காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே 90 அப்படி ப்ளஸ் u1 கிடைக்கும். இது டிவைட் பண்ணிங்கன்னா u2ஓட ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி u3லேயும் வந்து பார்த்தீங்கன்னா u4க்கு பதிலாக u1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2u1 கிடைக்குங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும். டிவைட் பண்ணிங்கன்னா u3ஓட ஈக்குவேஷன் இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து u1 u2 u3 இந்த 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த 3 ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலிமினேஷன் மெத்தட் இல்லை காஸ் சீடல் மெத்தட் ஐட்ரேஷன் மெத்தட் மூலியமாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன் u4 எடுக்கலைன்னா u1 மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். u4 ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா u1 u4 ஈக்குவல் தானே. ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா u4 டேரெக்டாக அதே வேல்யூ தான் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த 3 ஈக்குவேஷன் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் மெத்தட் மூலியமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். u3யோட வேல்யூ 0ன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே u1 ஈக்குவேஷனில் u2 u3யோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்மளால போட முடியும். அதனால் நாமளே அஷ்யூம் பண்ணிக்கிறோம் u2ஓட வேல்யூ u3யோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்படி அஷ்யூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா u1 ஆஃப் 1 பவர் 1 இங்கே வந்து 1 இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, u1 ஆஃப் 1 ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 150 + 0 + 0 u2 u3யோட வேல்யூ 0ங்கிறதுனால 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 37.5ன்னு கிடச்சிருக்கு. u2 பவர் 1 இப்போ செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ u2ஓட ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இப்போ u2ஓட ஈக்குவேஷன் இது தானே. ஸோ இப்போ ஆல்ரெடி u1 வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனால் பவரில் 1 வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ u1 பவர் 1 அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கு 37.5 63.75 கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா u3ஓட ஈக்குவேஷன் இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனால் பவரில் 1 வந்து போடுவோம். அகைன் 1 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 37.5ன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 48.75ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஐட்ரேஷன் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அடுத்து செகண்ட் ஐட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரெண்டு வேல்யூ சேமாக வந்துச்சுன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சேமாக வர வரைக்கும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ அடுத்த ஐட்ரேஷன் போட போகிறோம். அடுத்த ஐட்ரேஷன்னா 2 வந்து நீங்கள் இங்கே போடுவீங்க. அப்போ u1 ஆஃப் 2 ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 150 u2 ஆஃப் 1 வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா இங்கே u2 ஆஃப் 1 u3 ஆஃப் 1 வந்து போடுவீங்க. அடுத்த ஐட்ரேஷனை u2 ஆஃப் 1 u3 ஆஃப் 1 நம்ம போடுவோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கும். இப்போ u1 ஆஃப் u2 ஆஃப் 1 தெரியும், u3 ஆஃப் 1 தெரியும். இந்த ரெண்டு வேல்யூஸ் அப்ளை பண்ணிவிட்டு இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 65.625 கிடச்சிருக்கு ஆஃப் 2. இது அடுத்தது இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவரில் 2 போடுவோம். ஏன்னா செகண்ட் ஐட்ரேஷனால் பவரில் 2 போடுவோம். ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 77.81250ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து u3 ஆஃப் 2 வந்து போடணும். 1/2 இன்ட்டு 60 இன்ட்டு u1 ஆஃப் 2 இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 62.81 பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக வேல்யூஸ் வரல. ஸோ அடுத்த ஐட்ரேஷன் வந்து போட போகிறோம். அடுத்த ஐட்ரேஷனும் அதே மாதிரி தான். இப்போ அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வந்து கிடச்சி இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுவும் நமக்கு சேமாக கிடைக்கல. ஸோ அடுத்து 4th ஐட்ரேஷன் போடுறோம். 4th ஐட்ரேஷன் போடும்போது இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து சிமிலராக கிடைக்கல. ஸோ அதனால் 5th ஐட்ரேஷன் போட போகிறோம். அதே மாதிரி 5th ஐட்ரேஷன் வந்து போட்டால் எனக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. இப்போயும் நமக்கு சேமாக கிடைக்கிறதுனால 6th ஐட்ரேஷன் போட்டிருக்கோம். 6th ஐட்ரேஷன் நமக்கு சேமாக வேல்யூஸ் கிடைக்கல. 7th ஐட்ரேஷன் போடும்போது நமக்கு வேல்யூ சிமிலராக கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ 6th and 7th ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூஸ் சேமாக வந்தாலே போதும் வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th and 7th ஐட்ரேஷனில் சேமாக கிடச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து எழுதிக்கோங்க. இங்கே 74.9 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 75 எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே u2ஓட வேல்யூ 82.5, u3ஓட வேல்யூ 67.5. u1 u4 ஈக்குவல் நமக்கு தெரியும் இல்லையா. அதான் u1ஓட வேல்யூ u4க்கு போட்டுக்கிட்டோம். u1லேருந்து u4ஓட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். புரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிஃப்ரென்ஸ் மெத்தடை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஐட்ரேஷன் சேமாக வர வரைக்கும் நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்போ 7th ஐட்ரேஷனில் உங்களுக்கு சேமாக வரலைன்னா அடுத்தது 8th ஐட்ரேஷன் வந்து போடணும். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐட்ரேஷன் 3rd ஐட்ரேஷனோட ஸ்டாப் ஆகிடும். சில இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்ரேஷன் கூட போகும். பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு வேல்யூ சேமாக வந்தாலே போதும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.